அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அந்த கலைச்சொற்கள் பார்ட் 2 அது பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது ஹைப்போகிராஃபிக் கர்வ் இது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்து ஐசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கான், அதுக்கு பனி யுகம். அடுத்து ஐஸ்பர்க் அப்படின்னா மிதக்கும் பனிப்பாறை. அடுத்து இமேஜ் ரெஸ்டாரேஷன் அப்படின்னா பட மீட்சி. அடுத்து இமிக்ரேஷன் அப்படின்னா குடியிறக்கம். இமிக்ரேஷன்னா குடியேற்றம், ஆல்ரெடி பார்த்துருப்போம். அடுத்து இம்பர்வியஸ் அப்படின்னா நீர் புகா. அடுத்து இன்அசசிபிள் பாயிண்ட் அணுக முடியாத இடம். இன்செஸ்டு அப்படின்னா அரித்து அழுந்திய. அடுத்து இன்க்ளைன்டு ஸ்ட்ராட்டா அப்படின்னா சாய்மானமுடைய அடுக்கு. அடுத்து இண்டெக்ஸ் எரர் அப்படின்னா பிழை அளவு. இண்டஸ்ட்ரியல் மேப்ஸ் அப்போ இயந்திர தொழில் பல வரைபடம். இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா சுவறுதல். அடுத்து இனிஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னா தொடக்க மேற்பரப்பு. இன்செல்பர்க் அப்படின்னா துருக்கல். இன்செல்பர்க்னா துருக்கல். இன்செட் அப்படின்னா உள்ளடக்கம். இன்சோலேஷன் அப்படின்னா வெயில். இன்சோலேஷன்னா வெயில். அடுத்து இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னா உறுதியின்மை. இன்சுலார் அப்படின்னா தீவுக்குரிய. இன்டகிரேஷன் ஆஃப் ட்ரைனேஜ் வடிகால் ஒன்றுபடுதல், எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது. அடுத்து இன்டென்சிட்டி அப்படின்னா செறிவு, இல்லை செறிவு அளவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் மழையின் செறிவு. அடுத்து இன்டர்சென்சல் பாப்புலேஷன் சேஞ்ச் இப்போ மக்கள் தொகை வேறுபாடு. இன்டர்டிஜிட்டேஷன் அப்படின்னா இணைப்பு. அடுத்து இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னா இணைதல். இன்டர்ஃப்ளூ அப்படின்னா நீரி பிரிமேடு. நீரி பிரிமேடு அதுதான் இன்டர்ஃப்ளூ. அடுத்து இன்டர்கிளேசியல் ஸ்டேஜஸ் அப்படின்னா பனி குறையும் காலப்பகுதி. இப்போ இருக்கிற காலப்பகுதின்னு சொல்லலாம், பனி குறையும் காலப்பகுதி. அடுத்து இன்டர்லாக்கிங் ஸ்பர்ஸ் அப்படின்னா ஒன்றோடொன்று இணைந்த கிளை குன்றுக்கள். இப்படி ரெண்டு குன்று இருக்குன்னா அது ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அதுதான் ஒன்றோடு ஒன்று இணைந்த கிளை குன்றுக்கள். அப்போ இன்டர்லாக்கிங் ஒன்றோடு ஒன்று இணைந்த. அடுத்து இன்டர்மீடியட் சைட் அப்படின்னா இடைப்பட்ட பார்வை. இன்டர்மீடியன்ட் ஸ்ட்ரீம் இடையிடையே நீரில்லா ஆறு. ஒரு ஆறு ஃப்ளோவில் போய்ட்டுருக்குன்னா இங்கே மட்டும் மணல் குன்றுகளாக இருக்குமா, அதுதான் இன்டர்மீடியன்ட் ஸ்ட்ரீம். அடுத்து இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அப்போ உலக பொது தேதிக்கோடு. இன்டர்நேஷ்னல் மேப் உலக நாடுகளின் வரைபடம். இன்டர்போலேஷன் ஆஃப் ஐசோபெல்ஸ் அப்படின்னா சம அளவு கோட்டை இடைசெருக்கல். அடுத்து இன்டர்செக்ஷன் அப்படின்னா வெட்டுதல் அப்படின்னா ஊடறுத்தல். அடுத்து இன்ட்ராடெலிசிக் வார் அப்படின்னா நுண்ணுயிர் நீர். அடுத்து இன்ட்ரென்சென்ட் அப்படின்னா பதிந்து அழுந்திய. இன்டர்சிவ் அப்படின்னா நுழைந்த. இன்வென்ஷன் புது கண்டுபிடிப்பு. இன்வெர்ஷன் அப்படின்னா தலைகீழாய் திருப்புதல். அடுத்து அயான் அப்படின்னா வெளியணு. அடுத்து ஐனோஸ்பியர் அப்படின்னா மின்னணு மண்டலம். ஐசோலோபார் ஒத்த அழுத்த மாற்ற கோடு. அடுத்து ஐசோனோமேலஸ் அப்படின்னா சம ஒழுங்கற்ற. அடுத்து ஐலாண்ட் ஆர்க் அப்படின்னா தீவு தோரணம். ஐசோபார் சம அழுத்த கோடு, இங்கே அழுத்து மாற்ற கோடு. ஐசல்லோ லோ வருதா, இங்கே ஐசோ பார் மட்டும் வந்தால் அழுத்தக்கோடு. அடுத்து ஐசோபேஸ் சம அடிமட்டம். ஐசோபாத் சம ஆழக்கோடு. பாத்னா ஆழம், ஆழக்கோடு. ஐசோபைட் அப்படின்னா சம மாறிக்கோடு அல்லது சம மலைக்கோடு. இந்த பைட்டுன்றது ரெயின் அந்த மீனிங்கில் வரும், அதனால் மலைக்கோடு. அடுத்து ஐசோ கிரைன் அப்படின்னா சம கால அளவு கோடு. இங்கே பார்த்தோம் அழுத்தக்கோடு, அழுத்த மாற்றக்கோடு, ஆழக்கோடு, மலைக்கோடு. இது சம கால அளவு கோடு. அடுத்து ஐசோக்ளைன் அப்படின்னா சாய்வுக்கோடு, சம சாய்வுக்கோடு. அடுத்து ஐசோஜெனிக் லைன் அப்படின்னா சம காந்த சரிவுக்கோடு. அடுத்து ஐசோஹேலைன் அப்படின்னா சம உவர்ப்பு கோடு. ஐசோஹெல் அப்படின்னா சம வெயில் கோடு. அடுத்து ஐசோ ஹைப்ஸ் அப்படின்னா சம உயரக்கோடு. ஐசோமெட்ரிக் அப்படின்னா சம அளவுள்ள. அடுத்து ஐசோமெட்ரிக் பிளாக் டயக்ராம் அப்படின்னா மூவளவும் ஒன்றுபட்ட கன உருவ படம். அடுத்து ஐசோமெட்ரிக் லைன்ஸ் அப்படின்னா சம அளவு கோடு, இது எக்ஸ்ட்ரா. அடுத்து ஐசோமார்பிசம் அப்படின்னா உருவ ஒற்றுமை அல்லது சம வடிவுடைமை. அடுத்து ஐசோநெப் அப்படின்னா சம மப்புக்கோடு. அடுத்து ஐசோபெஸ்டிக் லெவல் சம வழுக்க மட்டம். அடுத்து ஐசோ ரிதம் அப்படின்னா சம வெண்கோடு. அடுத்து ஐசோ ஸ்டேசே அப்படின்னா சம நிலைத்தன்மை. அடுத்து இஸ்தமஸ் அப்படின்னா பூசந்தி. அடுத்து ஜெட்டிஸ் அப்படின்னா செய்கரைகள். அடுத்து ஜொவேனியல் வாட்டர் அப்படின்னா இளமையான நீர்.
அடுத்து காவோலின் அப்படின்னா வெண்களிமண், கார்ஸ்ட் அப்படின்னா சுண்ணாம்பு பிரதேசம், கேட்டபெட்டிக் விண்ட்ஸ் அப்படின்னா புவியீர்ப்பு காற்று. அடுத்து நிக் பாயிண்ட் அப்படின்னா மாறுபட்டை குறிக்கும் முனை அல்லது சாய்வு மாறும் முனை ரெண்டு சொல்லலாம். அது ஆற்றுப்படுகையின் படத்தில் அதில் வர ரெண்டுக்கும் முனைன்னு வருது. அடுத்து லெபார்டரி ஒர்க் அப்படின்னா ஆய்வுக்கூட வேலை. அடுத்து லேக்குஸ்ட்ரைன் டெபாசிட் அப்படின்னா ஏரி படிவு, லேக் அப்படின்னா பின்னிடுதல். அடுத்து லேகோன் அப்படின்னா உப்பங்களி அல்லது காயல். லேமினேட்டட் ஸ்ட்ரக்சர்னா தகடு அமைப்பு, லேமினேஷன் தகடு அடுக்கு, ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, லேமினேஷன்னா அடுக்கு. அடுத்து லேண்ட் பிரிட்ஜ்னா இணைநிலம், லேண்ட் கிளாசிஃபிகேஷன் நில வகைப்படுத்தல், லேண்ட் ஃபார்ம் மேப் நில உருவ வரைபடம், லேண்ட் ஸ்லைட்னா நிலச்சரிதல், லேண்ட் ஸ்லோப் அனாலிசிஸ் நில சரிவின் பகுப்பாய்வு. அடுத்து லேண்ட் யூட்டிலைசேஷன் மேப்னா பயன்பாட்டு வரைபடம், லேண்ட் ஃபால் அப்படின்னா கரையை அடைதல், லேண்ட் லாக்டு நிலம் சூழ்ந்த, லேண்ட்ஸ்கேப் நில தோற்றம், லேண்ட் யூஸ் நில பயன்பாடு. அடுத்து லேப்ஸ் ரேட்னா வெப்பநிலை குறையும் வீதம், லேட்டன்ட் ஹீட் மறை வெப்பம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது. அடுத்து லேட்ரல் அப்படின்னா பக்கவாட்டு, லேட்ரைட் அப்படின்னா செம்பாறாங்கல் அதாவது ராக் சொல்லுவோமா அந்த ராக் சம்மந்தப்பட்டது. அடுத்து லேட்டரைசேஷன் அப்படின்னா லேட்ரைட்டாக மாறுதல், அதாவது செம்பாறாங்கல்லாம் மாறுறது. லேட்டிடியூட் அப்படின்னா அட்சரேகை, லாவா எரிமலை குழம்பு, லேயர் ஷேடிங் நிழல் அடுக்கு, லேயர் டிண்ட்னா நிற அடுக்கு. ஓகேங்களா. அடுத்து லீச்சிங் அப்படின்னா உப்பு நீக்க சுவரல், லீவார்டு அப்படின்னா காற்று மோதா பக்கம், லெட்டரிங் அப்படின்னா பெயர் வரைமுறை, லேவ் அப்படின்னா இயற்கையான ஆற்றங்கரை, லெவலிங் ஸ்டாஃப்னா மட்டம் காணும் அளவு சட்டம், லிக்னைட்னா பழுப்பு நிறக்கரி, லிம்னோலஜி அப்படின்னா ஏரியியல், லைன் கிராஃப்னா அளவு கோட்டுப்படம், லைன் ஷேடிங் கோடிட்டு நிரப்புதல், லீனியர் அப்படின்னா வரி வடிவம். அடுத்து லிங்குஸ்டிக் ஜியாகிரஃபி அப்படின்னா மொழி பரப்பியல், லித்னோஸ்பியர் அப்படின்னா கற்கோளம் அல்லது நிலக்கோளம். அடுத்து லிட்டோரல் அப்படின்னா கடல் ஓரம், லோம் அப்படின்னா தோட்டமண், லோக்கல் டைம் தலநேரம், லோக்கல் விண்ட் தலக்காற்று, லொக்கேஷன்னா இருப்பிடம், லோஸ் அப்படின்னா காற்றடி வண்டல். அடுத்து லாங் வேவ்ஸ் அப்படின்னா நீல் அலைகள், லாங்கிடியூட்னா தீர்க்கரேகை, லாஞ்சிடியூடினல் அப்படின்னா நெட்டலைகள். அடுத்து லாங் ஷோர் கரண்ட் அப்படின்னா கரை ஒட்டிய நீரோட்டம், மேக்னெட்டிக் டீக்ளினேஷன் அப்படின்னா காந்த விளக்கம், மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா காந்த புலம், மேக்னெட்டிக் மெரிடியன் அப்படின்னா காந்த நெடுங்கோடு, மேக்னடைட் அப்படின்னா அயகாந்த கல். அடுத்து மேக்னெட்டிக் காம்பஸ் காந்த திசை காட்டி, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடு, மேப் இடப்படம் அல்லது தளப்படம், மேப் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா நிலை வரைபட கோட்டு சட்டம். அடுத்து மார்க்வஸ் அப்படின்னா மாகி காடு, மேரிடைம் ஏர்மாஸ் இப்போ கடல் வழி பகுதி, மேரினர்ஸ் காம்பஸ் அப்படின்னா மாலுமி திசை காட்டி, மாரல் அப்படின்னா சுண்ணாம்பு களிமண், மேட்ரிக்ஸ்னா எண் சரங்கள், மெச்சூர் வேலி முதிர்நிலை அடைந்த பள்ளத்தாக்கு, மேக்சிமா மினிமா உச்சமும் நீசமும், மீன் ஸ்பியர் லெவல் அப்போ சராசரி கோளமட்டம். அடுத்து மீண்டர் அப்படின்னா ஆற்று வளைவு, மெக்கானிக்கல் வெதரிங் அப்படின்னா பாறைகளின் சிதைவு. அடுத்து மேகலோபோலிஸ் அப்படின்னா பெருநகர், மெரிடியன் தீர்க்கரேகை, மிசா அப்படின்னா மேசை நிலம், மீசோசெபாலிக் அப்படின்னா நடுத்தரமான மண்டை, மெட்டா டேட்டா மெட்டா தரவு, மெட்டாமார்பிக்னா மாறுற்ற பாறை. அடுத்து மெட்டோரைட் அப்படின்னா விண்வில் கொல்லி, மெட்ரியாலஜி அப்படின்னா வளியியல், மைக்கா அபிரகம், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அப்படின்னா நுண் செயலிகள், மைக்ரேஷனா நாடு எழுதல். அடுத்து மிலிட்டரி ஜியாகிரஃபி போர்க்குரிய புவியியல், மினரல்னா தாது பொருட்கள்,
மினரல் ஜியாகிரஃபி இப்போ தாதுக்களின் பரப்பியல். அடுத்து மினரல் ஸ்ப்ரிங்ஸ்னால் தாது ஊற்றுக்கள். மைரேஜ் அப்படின்னா காணல் தோற்றம். அடுத்து மிஸ்ஃபிஸ்ட் ரிவர் அப்படின்னா பொருந்தா ஆறு, பள்ளத்தாக்கின் அளவோடு பொருந்தாத ஆறு அந்த மினி. அடுத்து மிசைல் டிஃபென்ஸ் ஷீல்டு ஏவுகணை பாதுகாப்பு கேடயம். மிஸ்ட் மூடு பனி இல்லைனா மஞ்சு. அடுத்து மிட்டிகேஷன்னா தணித்தல். மோட் ஆஃப் லைஃப் வாழ்க்கை முறை. மாலிகுலார் மூலகம். அடுத்து மோனாட் அப்படின்னா ஒற்றை மலை. மோனோக்ளைன்னா ஒற்றை சாய்வு. கிளைன்னு வந்தாலே என்ன வந்துடணும் சாய்வு. அடுத்து மான்சூன் அப்படின்னா மான்சூன் காற்று பருவக்காற்று. அடுத்து மோரைன் அதாவது பனிக்கட்டி ஆற்றுப்படிவு. அடுத்து மார்ஃபோகிராஃபிக் மெத்தட்ஸ் நிலத்தோற்ற பாகுபாட்டின் வரைமுறைகள். மார்ஃபாலஜினா உருவியல். மட் ஃப்ளோ அப்படின்னா மண் வழிதல். அடுத்து மட் ஸ்டோன் அப்படின்னா சேற்றுக்கல். அடுத்து மட் வால்கனோனா சேற்று எரிமலை. மஷ்ரூம் ராக் காளான் பாறை. அடுத்து நேசல் இண்டெக்ஸ் மூக்கின் விகித அளவு. நேஷ்னல் வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபார் ரெயின்ஃபெட் ஏரியாஸ் மானாவாரி பகுதிக்கான தேசிய நீர்ப்பாசன அபிவிருத்தி திட்டம் டெவலப்மெண்ட் அபிவிருத்தி. அடுத்து நேச்சுரல் ரீஜன் இயற்கை பிரதேசம். நேச்சுரல் ரிசோர்சஸ் இயற்கை வளம். நேச்சுரல் செலெக்ஷன் இயற்கை தேர்வு. நேவிகேஷன் கப்பல் ஓட்டல். அடுத்து நீப் டைட்னா இடையுவா ஏற்றங்கள். நெகட்டிவ் அனமாலிஸ் ஆஃப் கிராவிட்டி இயற்கைக்கு மாறான புவியீர்ப்பின் குறைபாடு. அடுத்து நியோலித்திக் அப்படின்னா புது கற்காலம். நியூட்ரல் அப்படின்னா நடுநிலை. நிம்புஸ் அப்படின்னா கார்முகில். அடுத்து நிவேஷன் அப்படின்னா பனி அரிப்பு. நோடல் ரீஜன் அப்படின்னா கூடலிடம். அடுத்து நொமேடிக் ட்ரைப்ஸ் அப்படின்னா நாடோடி இனத்தார். அடுத்து நொமேடிசம் அப்படின்னா நாடோடி வாழ்க்கை. நார்மல் ஃபால்ட் இயல்பான பிளவு. அடுத்து நார்மல் ப்ராசஸ் ஆஃப் எரோஷன் இயல்பான அறுப்பின் நடைமுறை. அடுத்து நுனாடாக் பனிக்கட்டி ஆற்றிடை குன்று. அடுத்து ஓசிஸ் அப்படின்னா பாலைவன சோலை. அடுத்து ஆப்ளிக் ப்ரொஜெக்ஷன் சாய்வு சட்டம். அடுத்து ஆப்சிக்வெண்ட் ரிவர் அப்போ நிலைச்சாய்விற்கு எதிராக ஓடும் ஆறு. அடுத்து அக்குல்ஷன் ஆஃப் சைக்ளோன் இப்போ உள்ளடங்கல் சூறாவளி. அடுத்து ஓசியானிக்னா சமுத்திரத்திற்குரிய. ஓசினோகிராஃபி சமுத்திர இயல். அடுத்து யுக்குமினே அப்படின்னா மக்கள் வசிக்கும் உலகப்பகுதி. ஆப்செட் அப்படின்னா குத்தளவு. ஆப்செட் ஸ்டாஃப் குத்தளவு குறிக்கும் சட்டம். அடுத்து ஆப்ஷோர் பார் கரையை அடுத்த மணல் திட்டு. ஆன்ஷோர்னா கரையை நோக்கிய. ஆலைட் அப்படின்னா அது தமிழ் அப்படியே கொடுத்துருக்கான் மீன் முட்டைக்கல். அடுத்து ஊஸ் அப்படின்னா சேரு. ஆப்டிமம்னா சிறப்பு. ஆப்டிமம் பாப்புலேஷன் ஏற்புடைய மக்கள் தொகை. ஆர்பிட்னா கோள் வழி. அடுத்து ஆர்எஸ்னா கனிமங்கள். அதாவது ஓர்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா ஓர்ஸ். அப்போ ஓர்ஸ்னா கனிமங்கள் ஓர்ஸ். அடுத்து ஆர்கானிக் லேக்ஸ் அப்படின்னா கரிம ஏரிகள். ஆர்கானிசம்னா உயிர். ஓரியன்டிங் பிளானட்டபிள்னா திசை பொருந்த வைத்தல். அடுத்து ஓரோஜெனிசிஸ் அப்படின்னா மலைகளில் ஏற்படுதல். அடுத்து ஆர்த்தோமார்பிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா உருவம் ஒத்த சட்டம். அடுத்து ஆர்த்தோமார்பிசம்னா உருவ ஒற்றுமை. அவுட்கிராப் அப்படின்னா வெளி தோன்றும் பாறை. ஓவர் பாப்புலேஷன் அளவு மீறிய மக்கள் தொகை. ஓவர்ஃபோல்டு தலைகீழ் மடிப்பு பாறை படிவின் தலைகீழ் மடிப்பு. அடுத்து ஓவர் த்ரஸ்ட் அப்படின்னா மேல் உதைப்பு. ஆக்ஸ்பவ் லேக் குருட்டு ஆறு. ஓசோன் லேயர் அப்போ ஓசோன் அடுக்கு. பேக் ஐஸ் உறைப்பனி அடைப்பு. பேக் ட்ரெயின்னா பொதி ஒழுகை. அடுத்து பேலியோ பொட்டானிக்கல் அப்படின்னா பழங்கால தாவரத்திற்குரிய. அடுத்து பேலியோகிராஃபிக் மேப் அப்படின்னா பழங்கால பூகோள வரைபடம். அடுத்து பேலியோலித்திக் அப்படின்னா பழங்கற்காலம். அடுத்து பேலியோனோத்ராஃபிக் அப்படின்னா ஆதி மனிதனுக்கு உரிய. அடுத்து பேலியோகிராஃபி தொல் புவியியல். பேலியோனோடாலஜி அப்படின்னா தொல் உயிரியல். கிராஃபி அப்படின்னா புவியியல். டாலஜி அப்படின்னா உயிரியல்.
அடுத்து பேன் பிளைன் அப்படின்னா கிடையரிப்பு சமவெளி. பேனோராமா அப்படின்னா பரந்த காட்சி. பேராபோலா அப்படின்னா தொடு வளைவு அல்லது பரவளையம். அடுத்து பாராலாக்ஸ் அப்படின்னா தோற்ற இடமாறும் வழுதி. அடுத்து பேராசைட்டிக்கல் கோன் எரிமலை கிளைவாய். அடுத்து பார்க்லேண்ட் அப்படின்னா புல்தரை காடு. அடுத்து பார்ஷியல் சோலார் எக்லிப்ஸ் குறை சூரிய கிரகணம். பாஸ் அப்படின்னா கணவாய். அடுத்து பேஸ்டோரல் லைஃப் அப்படின்னா ஆயர் வாழ்க்கை. பேட்டன்னா அமைமுறை. பேவ்மெண்ட் டெசர்ட் அப்படின்னா கற்கள் செறிந்த பாலை வெளி. பே அப்படின்னா எரிமலை கழுத்து. அடுத்து பீட் பாக் அப்படின்னா பீட் சதுப்பு நிலம். அடுத்து பெடல்ஃபர் அப்படின்னா அயமிகு மண் வகை. அடுத்து பெடல்ஸ்டல் ராக் அப்படின்னா சமநிலை பாறை. அடுத்து பெடிமெண்ட் அப்படின்னா மலையடி தட்டு. அடுத்து பெடோக்கல் அப்படின்னா சுண்ணமிகு மண் வகை. அடுத்து பெடோஜியோகிராஃபி அப்படின்னா மண் வகை பரவியல். அடுத்து பெடோகிராஃப் அல்லது பெடோமீட்டர் அப்படின்னா நடை மீட்டர். அடுத்து பெடாலஜினா மண்ணியல். அடுத்து பெலாஜிக் டெபாசிட் கடலடி படிவு. பெனப்ளைன் அப்படின்னா பெனிப்ளைன் அரிப்பாலான சதுப்பு நிலம். அரிப்பின் காரணமாக ஆன சதுப்பு நிலம். அடுத்து பெனின்சுலானா தீபகற்பம். அடுத்து பெனும்ப்ரா அப்படின்னா புறநிழல். பர்சன்டேஜ் சர்க்குலார் கிராஃப் இப்போ சதவீத வட்டப்படம். பர்சன்டேஜ் காலம்னார் டயக்ராம் இப்போ சதவீத அளவு தூண் படம். பியர்ச்டு பிளாக் இப்போ வேறிடமிருந்து வந்து தங்கிய கல். அடுத்து பெர்கோலேஷன் அப்படின்னா சுவரல். அடுத்து பெரினியல் அப்படின்னா வற்றாத. அடுத்து பெரிகிளாசியல் ஃபியூச்சர்ஸ் பனிவரை இடத்தோற்ற அம்சங்கள். அடுத்து பெரிஹீலியன் அப்படின்னா ஞாயிற்றின்மை. அடுத்து பீரியாடிக் கால அளவில் முறையே நிகழும். அடுத்து பெர்மாஃப்ரோஸ்ட் அப்படின்னா நிரந்தர பனிக்கட்டிகள். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னா இயல் உரு தோற்றம். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் பிளாக் டயக்ராம்ஸ் அப்படின்னா தொலைவுக்கு தோன்றும் கன உருவ படங்கள். அடுத்து பெர்ஸ்பெக்டிவ் ஸ்கேல் அப்படின்னா தொலைவுக்கு ஏற்ற மாற்றத்தின் அளவு. அடுத்து பெர்வியஸ் ராக் அப்படின்னா நீர்கொள் பாறை. அடுத்து பெட்ரிஃபைடு வுட் அப்படின்னா கல்லாக மாறிய மரம். அடுத்து பெட்ரோலஜி அப்படின்னா உலோகவியல். அடுத்து பேசஸ்னா பிறைகள். அடுத்து பாஸ்போ ரென்சன்ஸ் அப்படின்னா கடல் பூச்சியின் ஒளி. இப்போ ஃபோட்டோ என்கிராவிங் அப்படின்னா ஒளிவழி செதுக்கு முறை. ஃபோட்டோஸ்பியர் ஞாயிற்றை சுற்றியுள்ள ஒளிமண்டலம். ஃபோட்டோஸ்டாட் இப்போ ஒளிப்பதிவு கருவி. அடுத்து பிசிக்கல் டைப் நாம் மனித உருவ வகை. அடுத்து ஃபிசியோகிராஃபிக் டயக்ராம் இப்போ நில உருவப்படம். ஃபிசியோகிராஃபிக்கல் சிம்பிள் இப்போ நில உருவ குறியீடு. டயக்ராம்னா படம், சிம்பிள்னா குறியீடு. அடுத்து ஃபிசியோகிராஃபி நில உருவ நூல். அடுத்து ஃபைட்டோ ஜியோகிராஃபி தாவர பரப்பியல். ஃபைட்டோ பிளாங்டான் செடி. பிக்டோரியல் டயக்ராம்ஸ் அப்போ சித்திர விளக்கப்படம். அடுத்து பிக்டோரியல் சிம்பிள் சித்திரமுறை குறியீடு. அடுத்து பியாட்மெண்ட் அப்படின்னா மலையடி. பிக்கயன்னா தேனிரும்பு. பில்லோ லாவா அப்படின்னா தலையணை போன்ற லாவா. அடுத்து பைலட் சார்ட் கடல்நிலை விளக்கப்படம். அடுத்து பின்னேட் ட்ரைனேஜ் அப்போ சிறை பிரிப்பு வடிகால். அடுத்து பியானியர் செட்டில்மெண்ட் முதற் குடியேற்ற பகுதி. அடுத்து பைரசி ஆஃப் ரிவர்ஸ் ஆற்று கவர்வு. அடுத்து பிசோலைட் அப்படின்னா கல் தான் பிசோலைட். அடுத்து பிட்ச் ஆஃப் ஃபோல்டு மடிப்பின் சாய்வு அல்லது போக்கு. மடிப்பின் சாய்வு அல்லது மடிப்பின் போக்கு அதுதான் பிட்ச் ஆஃப் ஃபோல்டு. அடுத்து பிளேஸ் ஆர் டெபாசிட் இப்போ கரிம பொருள் படிவு. பிளானட்னா கோள். பிளானிட்டேரியம்னா கோளரங்கம். அடுத்து பிளானிட்டரி விண்ட் கோள் காற்று. பிளானிட்டெஸ்மல் ஹைப்போதீசிஸ் கோள் பிறப்பு கொள்கை. பிளானிங் ரீஜியன்ஸ் திட்டமிடும் பொருட்டு ஏற்படுத்திய பிரதேசங்கள். திட்டமிடும் பிரதேசங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் டேரெக்டாக. பிளானிங் ரீஜியன்ஸ்னால் பிளான்ட் அசோசியேஷன்ஸ் அப்படின்னா தாவர தொகுதி. பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படின்னா தாவர நிலை மாறுபாடுகள். அடுத்து பிளாஸ்டிக் ஷேடிங் அப்படின்னா கன உருவம் தோற்றமாறு நிழல் பூச்சி முறை. அடுத்து பிளாட்டிவ் அப்படின்னா பீடபூமி. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் வேவ் கட் அப்படி பார்த்தோம்னா அலையறி பீடம்
வெறும் பிளாட்ஃபார்ம் மட்டும் பார்த்தோம்னா பீடம் மட்டும் வரும். அடுத்து ப்ளம் லைன் அப்படின்னா தூக்கு நூல், ப்ளம் லைன் மெத்தட் அப்படின்னா தூக்குநூல் முறை. அடுத்து ப்ளங் பூல் எரோஷன் அப்படின்னா நீர்வீழ்ச்சி குடைவு. அடுத்து புல்டானிக் அப்படின்னா பாதாளத்தில் அமைந்த. அடுத்து ப்ளூவோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னா மலையில் விகித அளவு. அடுத்து போச்சிங் அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக வேட்டையாடுதல். பாக்கெட் பீச் அப்படின்னா சிறு கடல் கரை திட்டு. அடுத்து போட்ஸோல் அப்படின்னா மண், அதாவது பாட்சால் மண் அப்படின்னு கொடுத்துருக்கான், போட்ஸோல் மண் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து போடோசோலிசேஷன் அப்படின்னா ஏற்படுத்துதல், பாட்சால் ஏற்படுத்துதல். அடுத்து போலார் ஃப்ரண்ட் அப்படின்னா துருவ வழிமுகம். போலார் ஜோன் அப்படின்னா துருவ மண்டலம். போலாரிசேஷன்னா துருவ கரணம். அடுத்து போலாரிட்டி அப்படின்னா துருவ சார்பு. பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி அரசாங்க புவியியல். பொலிட்டிக்கல் ரீஜன்ஸ் அரசாங்க பிரதேசங்கள். பாலிகோனிக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா பல்கூம்பு சட்டம். அடுத்து பாலிசைக்ளிக் லேண்ட்ஸ்கேப்னா பன்முறை அரித்த நிலத்தோற்றம். பாப்புலேஷன் ஜியாகிரஃபி மக்கட்பரப்பியல். பாப்புலேஷன் மேப் அப்படின்னா மக்கள் தொகை வரைபடம். அடுத்து ஃபோரஸ் ராக், அப்போ ராக்னா பாறை, ஃபோரஸ் ராக்னா நீர்கோள் பாறை. அடுத்து பாசிபிலிசம் தேர்வு முதன்மை கொள்கை. அடுத்து பாட் ஹோல்ஸ் அப்படின்னா குடகுடைவு ஆற்றுப்படுக்கையில். அடுத்து போட்டாகிளாசியல் அப்படின்னா பனியுகத்திற்கு பிற்பட்ட. ஃபோட்டோகிளாசியல்னா பனியுகத்திற்கு பிற்பட்ட. அடுத்து ஃபோட்டோமாலஜி அப்படின்னா ஆற்று இயல். ப்ரீ ஹிஸ்டாரிக் செட்டில்மெண்ட் வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட குடியிருப்பு. அடுத்து ப்ரிசிஷன் அப்படின்னா வானியல் முன்னிகழ்ச்சி அல்லது முற்படுதல். வானியலில் முன்னிகழ்ச்சி அல்லது வானியலில் முற்படுதல். அடுத்து பெர்சிபிசைஸ் அப்படின்னா செங்குத்தான சரிவு. பெர்சிபிடேஷன் அப்படின்னா ஈரம் வடிதல். அடுத்து பெர்சிபிடேஷன் எவாப்ரேஷன் ரேஷியோ ஈர வீழ்ச்சிக்கும் ஆவியாதலுக்கும் உள்ள விகிதம். அப்போ எவாப்ரேஷன்னா ஆவியாகுதல், ஓகேங்களா. பெர்சிபிடேஷன்னா ஈர வீழ்ச்சி அல்லது ஈர வடிதல். அடுத்து பெர்சிஷன் அக்ரிகல்ச்சர், அப்போ துல்லியமான வேளாண்மை. அடுத்து ப்ரீ ஃப்ரான்டா அப்படின்னா வழிமுகத்திற்கு முற்பட்ட. ப்ரீ கிளேசியல் பனியுகத்திற்கு முந்தைய. ப்ரிப்பேர்ட்னஸ் தயார் நிலை. ப்ரெஷர்னா அழுத்தம். பிரைமரி முதன்மையான. பிரைமரி சிட்டி முதன்மை நகரம். அடுத்து பிரைமேட்ஸ் அப்படின்னா மனிதனுக்குட்பட்ட உயர் உயிரினம். பிரைம் மெரிடியன் முதன்மை தீர்க்க கோடு. அடுத்து ப்ரீமிவியல் அப்படின்னா தொல் பழங்காலத்திய நாகரிக மற்ற. பிடிச்சிடும், தொல் பழங்காலத்திய தனியாக இல்லை நாகரிக மற்ற. அடுத்து பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் அப்படின்னா பட்டக திசை காட்டி. அடுத்து ப்ரொஃபைல் ரிலீஃப்னா குறுக்கு வச நிலத்தோற்றம். அடுத்து பிராக்னோத்தஸ் அப்படின்னா முகரை நீண்ட. அடுத்து ப்ரோக்ராடேஷன் அப்படின்னா சரிவு குன்றல். ப்ரொஜெக்டட் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னா முறையே மறையும் குறுக்கு வசப்பட தொகுதி. ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா தளப்பட கோட்டு சட்டம். ப்ரொபோர்ஷனல் சிம்பல் அப்படின்னா அளவில் வேறுபடும் குறி. அடுத்து போர்ட்டிரேஜ் அப்படின்னா சுமந்து செல்லல். பூமைஸ் அப்படின்னா எரிமலை குழம்பு நுரைக்கல். அடுத்து புஷ்வேவ் அப்படின்னா தள்ளலை. அடுத்து பைராமிடல் பீக் அப்படின்னா கோபுர வடிவு மலையுச்சி. பிரமேடியல் பீக் அப்படின்னு படிக்கலாம். பிரமேடியல் வச்சுட்டு பிரமேடியல் பீக் அப்படின்னா கோபுரோட மலை உச்சி. அடுத்து குவான்டிடேட்டிவ் சிம்பிள்ஸ் அப்படின்னா அளவை காட்டும் குறியீடுகள். அடுத்து குவாரியிங் அப்படின்னா கல்லை வெட்டி எடுத்தல், கல் குவாரி. அந்த மாதிரி குவாரிங்னா கல்லை வெட்டி எடுத்தல். ரேஸ் அப்படின்னா மனித இனம் அல்லது வர்க்கம். அடுத்து ரேசியல் அஃபினிட்டிஸ் இன ஒற்றுமை கூறுகள். ரேசியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா இன குணங்கள். அடுத்து ரேசியல் ஜியாகிரஃபி அப்படின்னா இன பரப்பியல். ரேடியல் ட்ரைனேஜ்னா ஆரை வடிகால். ரேடியல் மெத்தட் ஆரவளைவு முறை. ரேடியேஷன் கதிர்வீசு முறை அல்லது கதிர்ப்பு. அடுத்து ரேடியோ சோனெட் அப்படின்னா காற்றின் திசையையும் வேகத்தையும் அளக்கும் பலூன், ஓகேங்களா. அடுத்து ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா கதிரியக்கம். ரெயின்னா மழை. ரெயின் ஃபேக்டர்னா மழை தரத்தின் அளவு. ரெயின் காஜ் அப்படின்னா மழை மானி, எவ்வளோ மழை பெஞ்சின்னு அளக்கிற மானி. அடுத்து ரெயின்ஃபால் ரெஜிம் அப்படின்னா மழை வீழ்ச்சி ஒழுங்கு. அடுத்து ரெய்னினஸ்னா மழையின் தரம், இங்கே தரத்தின் அளவு, இங்கே தரம். அடுத்து ரெயின் ஷேடோ மழை ஒதுக்கு.
ரைஸ்டு பீச்சஸ் அப்படின்னா உயர்ந்த கடற்கரை திட்டு. ரேஞ்ச் மவுண்டெயின் அப்படின்னா மலைத்தொடர். அடுத்து ரேஞ்ச் மேப் அப்படின்னா வேறுபாட்டின் வரைபடம். ரேஞ்சிங் ராட் அப்படின்னா முனை காட்டும் கோல். அடுத்து ரேப்பிட் அப்படின்னா சிறிய நீர்வீழ்ச்சி. ரேப்பிட்ஸ் அப்படின்னா விரைவோட்டங்கள். அடுத்து ரேர்ஃபேக்ஷன் அப்படின்னா விரைவடைதல். ரேஷியோனா விகிதம். ரட்டூனிங் அப்படின்னா புனர்பயிர் செய்தல். அந்த ரட்டூனிங் அர்த்தம்னா இப்போ ஒரு கரும்பு இருக்குன்னா அதை வந்து அடியோட வேரோடு எடுக்க மாட்டாங்க, இதோட வெட்டி விட்டுருவாங்களா. இப்போ ஃபுல்லாக இருக்கிற கரும்பை இது போல வெட்டி எடுத்துட்டோம்னா மீதி இந்த கீழே இருக்கிற பார்ட்டை வச்சு மறுபடியும் ஒரு கரும்பு வளர்த்துறது, அதுதான் ரட்டூனிங் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூலப்பொருள், கச்சா பொருள். அடுத்து ரே டயக்ராம் அப்படின்னா கிரணப்படம். அடுத்து ரியல்ம் அப்படின்னா சாம்ராஜ்யம். ரெசசஷன்னா பின்னிடல். அடுத்து ரெசிப்ரோக்கல் லெவலிங் பரிமாறும் பொருட்டு உயரம் அளத்தல். அடுத்து ரீக்ளமேஷன் அப்படின்னா நிலம் பண்படுத்தல். அடுத்து ரெகனைசன்ஸ் மெத்தட் அப்படின்னா நோட்டம் அறியும் முறை. அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்டட் ப்ரொஃபைல் இப்போ முன்னிருந்த நிலைமையை தோற்றும் குறுக்கு வசப்படம். அடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா மாறுதலுக்கு முன்னிருந்த நிலையை நிர்ணயித்தல். ரெக்டாங்கிள், நீள் சதுரம், செவ்வகம். ரெக்டாங்குலர் ட்ரைனேஜ் அப்படின்னா செவ்வக வடிகால். அடுத்து ரெக்டிஃபிகேஷன் அப்படின்னா பிழை நீக்கல். ரிக்குபெண்ட் ஃபோல்ட் அப்படின்னா படிந்த மடிப்பு. ரிடக்ஷன் ஆஃப் மேப் அப்படின்னா படத்தை சிறிதளவாக்கல். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா பிரதிபலித்தல். ரீஃப்ராக்ஷன்னா ஒளிக்கோட்டம். ரீஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர்படுத்துதல். அடுத்து ரிஜிலேஷன் அப்படின்னா உருக்கி உறைதல். ரீஜனல் கான்செப்ட்னா பிரதேச கொள்கை. ரீஜனல் கான்சியஸ்னஸ்னா பிரதேச உணர்வு. ரீஜனல் எக்கனாமினா பிரதேச வாழ்க்கை முறை. ரீஜனல் ஃபேக்டர்ஸ்னா பிரதேச காரணக்கூறுகள். ரீஜனல் ஜியாகிரஃபி அப்படின்னா பிரதேச புவியியல். அடுத்து ரீஜனல் மெத்தட் அப்படின்னா பிரதேச விளக்கமுறை. ரீஜனல் பிளானிங் அப்படின்னா பிரதேச வகையில் திட்டமிடுதல். ரீஜனலிசம் அப்படின்னா பிரதேசத்துக்கேற்றவாறு உயிர் வாழ்வு அமைதல். ரீகர் அப்படின்னா கரிசல். ரீகர் சாயில் அப்படின்னு கேட்போம், அப்போ கரிசல் மண். அடுத்து ரீட்டரேஷன் அப்படின்னா மறுமுறையும் செய்தல். ரெஜுவினேஷன் ரெஜுவினேஷன்னா ஆற்றின் புத்துயிர்ப்பு. இல்லை புத்துயிர்ப்புன்னு மட்டும்தான் வரணும். ரெஜுவினேஷனாக ரிவர் அப்படின்னா ஆற்றின் புத்துயிர்ப்பு. அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஈரப்பத விகிதம். ரிலேட்டிவ் ரிலீஃப் அப்படின்னா ஒப்புநில தோற்றம். அடுத்து ரிலிக் அப்படின்னா மிகுந்திருப்பது. ரிலீஃப் ஃபியூச்சர் நான் நிலத்தோற்றத்தின் உறுப்பு. ரிலீஃப் மேப் அப்போ நிலத்தோற்ற வரைபடம். அடுத்து ரிசெக்ஷன் அப்படின்னா பெயர்த்து வெட்டி நிலை காணல். அடுத்து ரெசிடென்ஷியல் அப்படின்னா குடியிருப்புக்கான. அடுத்து ரெசரக்டட் ஸ்ட்ரீம் அப்படின்னா உயிர்ப்பித்த அருவி. அடுத்து ரீட்ரீட் ஆஃப் மான்சூன் அப்படின்னா மான்சூன் பின்னடைதல். அடுத்து ரிவர்ஸ்டு ஃபால்ட் அப்படின்னா செருக்கிய பிளவு. ரிவைவ்டு லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா புத்துயிர்த்த நிலத்தோற்றம். ரெவால்யூஷன்னா சூழலுதல். ரிட்ஜ் அப்படின்னா தொடர்குன்று. ரிஃப்ட் வேலி பிளவு பள்ளத்தாக்கு. ரிக்கிங் அப்படின்னா பாய்மர அமைப்பு. ரில் அப்படின்னா சிற்றாறு. ரில் மார்க் அப்படின்னா சிற்றோடை அடையாளம். அடுத்து ரிங் டைக் அப்படின்னா வட்ட வடிவு டைக். ரிப்பிள் மார்க் சிற்றலை அடையாளம். இங்கே சிற்றோடை அடையாளம். ரில் மார்க்னா சிற்றோடை அடையாளம். ரிப்பிள் மார்க்னா சிற்றலை அடையாளம். ஓகேவா. அடுத்து ரைஸ் அண்டு ஃபால் சிஸ்டம் ஏற்ற இறக்க கணக்கீட்டு முறை. ரிவர் பேசின் ஆற்று வடிநிலம். ரொபோட் இந்திர மனிதன். ராக் சால்ட் கல்லுப்பு அல்லது இந்துப்பு. கல்லுப்புன்னு சொல்லலாம், இந்துப்புன்னு சொல்லலாம். ராக் ஷெல்டர் அப்படின்னா முளைஞ்சி மலையிடை குகை. ரூஃப் டைப் கூரை வகை. ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸ் பயிர் மாற்று முறை. ரெட்டர் அப்படின்னா கப்பல் சுக்கான். இந்த சுக்கான்னா ஸ்டியரிங், திருப்பத்துக்கு பயன்படுத்தும் காருக்கு ஸ்டியரிங்லாம், அதுதான் சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ரன் ஆஃப் அப்படின்னா வலிவு தரைமேல் ஓடி வழியும் மழைநீரின் பகுதி. அடுத்து ரூரல் அப்படின்னா கிராமிய அல்லது நாட்டுப்புற. அடுத்து ரூரல் டீபாப்புலேஷன் நாட்டுப்புற மக்கள் நகரேறுதல்.
அடுத்து ரூரல் பாப்புலேஷனா கிராமிய மக்கள் தொகை, ரூரல் அர்பன் ஃப்ரிஞ்ச் நாட்டு நகர்ப்புற இடைநிலம். அடுத்து சேடல் அப்படின்னா மலையிடை வழி, சேக் அப்படின்னா தளர்தல் அல்லது தளர்ச்சி. அடுத்து சேலியன்ஸ் சேமஸ் பார் அப்படின்னா கிளைக்குன்று. அடுத்து சேலைன் அப்படின்னா உவரான, சலைனிட்டி ஆஃப் ஓஷன்ஸ் கடல் நீரின் உப்பளவு உவர்ப்புத்தன்மை. அடுத்து சால்ட் மார்ஷஸ் அப்படின்னா உவர் சேற்று நிலம், சாண்ட் ஃப்ளோ மணல் சரிவு, சாண்ட் ஸ்கோர்னா மணல் அரிப்பு, சாண்ட்ஸ்டோன் மணற்பாறை, சாப்பிங் அப்படின்னா கீழ்குடைவு. அடுத்து சார்சன் ஸ்டோன்ஸ்னா அரிப்பு சமவெளியில் நிலைத்த பாறை, சேட்டிலைட் உபகோளம் அல்லது துணை கிரகம். அடுத்து சேட்டலைட் நேவிகேஷன் எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டம் செயற்கைக்கோள் ஊடுருவல் சோதனை முறைமை. அடுத்து சேச்சுரேஷன் ஈரம் நிரம்பிய, ஸ்கேல்ஸ்னா அளவைகள், ஸ்கார்ப்னா செங்குத்து சரிவு. அடுத்து ஸ்கேட்டர் டயக்ராம்னா சிதறல் புள்ளிப்படம், ஸ்கேட்டர்டு செட்டில்மெண்ட்னா சிதறிய குடியிருப்பு. அடுத்து சிஸ்ட் அப்படின்னா பொறைக்கல், அடுத்து ஸ்கவுர் அப்படின்னா நீர் குடைவு, ஸ்கேரி அப்படின்னா உடை கற்குவை அல்லது கற்சரிவு குவியல், ஸ்க்ரப்லேண்ட்ஸ் அப்படின்னா புதர் நிலங்கள், சீ கேவ்ஸ் அப்படின்னா கடற்குகை, சீ குவாக் அப்படின்னா கடலில் ஏற்பட்ட புவி அதிர்ச்சி, சீசனல் ரிதம் அப்படின்னா பருவ வரிசை, செக்ஷன் டிராயிங் அப்படின்னா குறுக்கு வசப்படம் வரைதல், செட்ஜஸ் அப்படின்னா கோரைகள், செடிமெண்ட்ரி ராக்னா வண்டல் படிவு பாறை, செடிமெண்டேஷன்னா வண்டல் படிதல், சீப்பேஜ்னா சுவரல். அடுத்து சீச் அப்படின்னா நீர்மட்டம் மாறல் இல்லை வானிலையால், வானிலையால் நீர்மட்டம் மாறுதா அதை சொல்கிறாங்க. அடுத்து செசமிக் அப்படின்னா நில அதிர்ச்சி சார்ந்த, செஸ்மோகிராஃப் அப்படின்னா நில அதிர்ச்சி குறிக்கருவி. அடுத்து செமி ஆரிடிட்டி அப்படின்னா மித வறட்சி. அடுத்து செனசன்ட் அப்படின்னா முதுமை அடைந்த, செனைல் அப்படின்னா முதிய, சென்சிபிள் டெம்பரேச்சர் உணரக்கூடிய வெப்பநிலை, சீக்வன்ஸ் முறை வரிசை தொடர்ச்சி, சீக்வன்ஷியல் தொடர்பான, ஸ்ராக் அப்படின்னா பனிக்கட்டி தூண், சீரியல் ப்ரொஃபைல்ஸ் குறுக்குவச படவரிசை, செட்டிங் ஆஃப் மேப் திசை பொருத்த வரைபடம் அமைத்தல். அடுத்து செட்டில்மெண்ட் அப்படின்னா குடியிருப்பு அம்சம், செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபி அப்படின்னா குடியிருப்பு பரப்பியல், செட்டில்மெண்ட் மேப் குடியிருப்பு வரைபடம், செக்ஸ்டன்ட் அப்படின்னா கோணமானி, ஷேடிங் அப்படின்னா நிறற்கோட்டியல், ஷேக் வேவ் அப்படின்னா குழுக்கலை, ஷேல் அப்படின்னா களிமண் பாறை. அடுத்து ஷேர் கிராப்பிங் அப்படின்னா வார பயிர் முறை, ஷேட்டர் பெல்ட் அப்படின்னா தகர்வுற்ற இடைப்பகுதி, ஷீட்டரேஷன் அப்படின்னா வழிநீர் அரிப்பு, மழை தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்கும்போது அந்த மண் அரிச்சிட்டு போகுமா, அதான் ஷீட்டரேஷன் மேலே இருக்கிறது மட்டும். அடுத்து ஷீட் ஃப்ளட் அப்படின்னா மலைவழி நீர் வெள்ளம், ஷீல்டு அப்படின்னா கேடயம், ஷிஃப்டிங்னா பெயர்கின்ற, ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் காடெழுத்து பயிர் செய்தல் முறை, அந்த காடு அழிச்சிட்டு ஒரு இடமா மாற்றி போயிடுவாங்க, அதான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். அடுத்து ஷிங்கல் அப்படின்னா கூழாங்கல், ஷோல் அப்படின்னா மணல் திட்டு, ஷோர்லைன் அப்படின்னா கடற்கரை கோடு, ஷவர் அப்படின்னா பெருமலை, சைல்னா சியால், சிடீரியல் அப்படின்னா நட்சத்திர கணம், சைட் ரூல் அப்படின்னா பார்வை கோல், சைட் வெயின் அப்படின்னா பார்வை அழகு, சிக்னிஃபிகண்ட் கான்டர் அப்படின்னா முக்கிய விளிம்பு. அடுத்து சிலிக்கா சிலிக்கேட். அடுத்து சிலிசியஸ் அப்படின்னா சிலிக்கமயமான, ஷில் அப்படின்னா நுழைந்த படிவம், சில்ட்னா வண்டல் மண். சில்ட்னா வண்டல் மண். அடுத்து சிமோன்னா சிமோன் காற்று, சிங்கோல் உறிஞ்சி துளை, சின்டர் அப்படின்னா ஊற்றுப்படிவு, ஸ்கெலிட்டான்னா குறிப்பு திட்டம், ஸ்கெட்ச்னா குறிப்பு படம், ஸ்லேட்னா பலகைக்கல், ஸ்லீப்பிங் சிக்னஸ் தூக்க நோய், ஸ்லீட் அப்படின்னா கல் மலை ஆலங்கட்டி மலை, ஸ்லீக்னா இணைத்தளம், ஸ்லிப் ஆஃப் சறுக்கு, ஸ்லோப்னா சாய்வு,
ஸ்லோப்பிங் டிஸ்டன்ஸ் சாய்வான தூரம், ஸ்லம்பிங் ஆஃப் கிரவுண்ட் சரிந்து குவிந்த மண், ஸ்மோக் இப்போ புகை கலந்த மூடுபனி படலம், புகை இருக்கும் பனி இருக்கும் அதான் ஸ்மோக். ஸ்மூத்டு கர்வ் கோணல் அல்லது வளைவு நீக்கிய கோடு, ஸ்னவுட் முகரை, ஸ்னோ பனிமலை, ஸ்னோ பிளைண்ட்னஸ் பனி ஒளி கண்ணோய். ஸ்னோ லைன் உறைபனி கோடு, சோசியல் சயின்ஸ் சமூக இயல்கள், சோசியல் ஸ்ட்ரக்சர் சமூக அமைப்பு, சோசியாலஜி சமூக இயல்பு நூல், சாயில்னா மண், சாயில் கிளாசிஃபிகேஷன்னா மண் வகை பாகுபாடு, சாயில் க்ரீப் மண் சரிதல், எரோஷன்னா அரிப்பு. அடுத்து சாயில் ஜியாகிரஃபி அப்படின்னா புவியியல், சோலார் ஃப்ளேர் அப்படின்னா சூரிய பட்டொளி, சோலார் ப்ராமினன்ஸ் அப்படின்னா சூரியனின் சுடரெழுச்சி. அடுத்து சோல்ஃபட்டாரஸ் அப்படின்னா தனித்த எரிமலை பகுதி. அடுத்து சாலிஃப்ளுக்ஷன் அப்படின்னா மண் சரிதல். க்ரீப்னு பார்த்தோமா, க்ரீப்னாலும் சரிதல் தான், அப்படி தானே பார்த்தோம். சாயில் க்ரீப் அப்படின்னாலையும் சரிதல் தான் நமக்கு, ஓகேங்களா. சாயில் க்ரீப் இல்லை சாலிஃப்ளக்ஷன் அப்படின்னா எல்லாமே மண் சரிதல் தான். அடுத்து சால்ஸ்டைட் அப்படின்னா அயனச்சந்தி, சால்யூபிலிட்டினா கரைதிறன், சவுண்டிங் நீரலங்கானல் அல்லது ஆலங்கானல். அடுத்து ஸ்பேலிங் அப்படின்னா பாறை சிதைந்து உதிர்தல், ஸ்பீசியஸ் உயிரினங்கள், ஸ்பெசிஃபிக் ஹீட் தன்வெப்பம் அல்லது ஒப்புக்கணல் ஏற்பு. அடுத்து ஸ்பெல் ஆஃப் வெதர் வானிலை திரிவு, ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பற்றுடைய நிலையம், டவுன்ன்றதுனால ஒரு நகரத்தை அப்படி கொடுத்துருக்கோம். அடுத்து ஸ்பேராய்டு அப்படின்னா வட்டுருண்டை. அடுத்து ஸ்பேராய்டியல் வெதரிங் பொறைவிட்டு சிதைதல். அடுத்து ஸ்பிரிட் லெவல் இப்போ குமிழி மட்டம், ஸ்பிட் நீண்ட மணல் திட்டு, ஸ்பிட் அண்ட் பார் நீண்ட மணல் திட்டு தடை. அடுத்து ஸ்பாட் ஹைட் குறிப்பு இட உயரம், ஸ்ப்ரிங் டைடு உவா ஏற்றங்கள், இந்த டைடுன்னு வந்தாலே ஏற்றங்கள், ஓகேங்களா. அடுத்து ஸ்பவுர் ப்ரொஃபைல் கிளை குன்று குறுக்கு வெட்டு, ஸ்குவல்னா சூறை காற்று, ஸ்டாக் அப்படின்னா நீங்கள். அடுத்து ஸ்டேஜ் அப்படின்னா நிலை, ஸ்டேஜஸ் ஆஃப் கல்ச்சர் வாழ்க்கை முறையின் நிலைகள். அடுத்து ஸ்டாலக்டைட் அப்படின்னா கல் விழுது. அடுத்து ஸ்டாலக்மைட் அப்படின்னா குகையியல் இல்லை தூண் போல மேல் வளரும். அடுத்து ஸ்டாண்டர்ட் அச்சரேகை திட்ட அச்சரேகை, ஸ்டாண்டர்ட் பேரலல் திட்ட நிறைவரை, ஸ்டாண்டர்ட் டைம் திட்ட நேரம், ஸ்டார் டயக்ராம் நட்சத்திர உருவடம். அடுத்து ஸ்டியோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ இணைப்பார்வை கருவிகள். அடுத்து ஸ்டென்சில் லெட்டரிங் தகட்டில் வெட்டிய எழுத்து. அடுத்து ஸ்டீப் ஃபால்ட் அப்படின்னா படிப்படியான பிளவு, ஸ்டீப்பி லேண்ட் புல்வெளி நிலம், ஸ்டீரியோகிராஃபிக் ப்ரொஜெக்ஷன் உருவமொத்த உச்சி சட்டம். அடுத்து ஸ்டீரியோஸ்கோப் கன உருவங்காட்டி. ஸ்டிப்பிள் புள்ளி இட்டு நிரப்பல் புள்ளி. அடுத்து ஸ்ட்ரோம்னா புயல், ஸ்ட்ரோம் பீச்னா புயல் கரை, ஸ்ட்ரோம் ட்ராக்னா புயல் செயல் சுவடு. அடுத்து ஸ்ட்ராண்ட் அப்படின்னா கரையோரம். அடுத்து ஸ்ட்ராட்டா அப்படின்னா அடுக்குகள், ஸ்ட்ராட்டஜிக் போர் சூழ்ச்சி பற்றிய, ஸ்ட்ரீம் ஃப்ளோ அருவி வடிதல், ஸ்ட்ராய் அல்லது ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா பனிக்கீற்றுகள், ஸ்ட்ரைக் பாறையின் படிவின் நீரோட்டம், ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் செட்டில்மெண்ட் குடியிருப்பின் அமைப்பு, சப்கிளஸ்டல்னா புவியோட்டின் கீழ்ப்பகுதியின், சப்கிளேசியல் மோரைன்ஸ் அப்படின்னா பனியாற்றின் அடிப்படிவுகள், சப்மரைன் கேன்யான்னா கடலடி கேனயான் அல்லது கடலடி இடுக்கு பள்ளத்தாக்கு, சப்மெர்ஜிடு அமிழ்ந்த, சப்சிடன்ஸ் இரங்கல் அல்லது தாழ்தல், சப்ஸ்டன்சன்ஸ் அக்ரிகல்ச்சர் தன் பயன் பொருட்டு பயிராக்கல், அவங்களுக்காக செஞ்சுக்கிறது. சப்சாயல்னா அடிமண், சப்சிக்வெண்ட் ஸ்ட்ரீம்னா பின்னமைந்த ஆறு, ஸ்டப்ஸ்டாட்டம் கீழ்ப்படிவ பகுதி, சன்ஸ்பாட் சூரிய கலங்கங்கள். அடுத்து சன்ஸ்பாட் சைக்கிள்
அப்படின்னா சூரிய கலங்கள் மாறி மாறி வரும் ஒழுங்கு. சன்டைல் அப்படின்னா நிழற் கடிகை. சன்ஸ்ட்ரோக் சூரியனின் வெப்பத்தாக்கு. அடுத்து சூப்பர் இம்போஸ்டு ட்ரைனேஜ் மேற்படிந்த வடிகால். சூப்பர் இம்போஸ்டு ப்ரொஃபைல்ஸ் அடுக்கி பதிந்த குறுக்கு வச படத்தொகுதி. சூப்பர் இம்போஸ்ட் விண்ட்ரோசஸ் மேற்படிந்த காற்றுப்படங்கள். சர்ஃப் கடற்கரையில் அலை உடையும் இடம். சர்ஃபேஸ் ஃபியூச்சர் மேற்பரப்பின் அம்சங்கள். சர்வைலன்ஸ் கண்காணிப்பு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பேணத்தகுந்த வளர்ச்சி. ஷாலோ ஹோல்ஸ் மழைநீரால் கரைந்து உண்டான குடைவுகள். ஷாஷ் மோதலை. ஸ்வாட்ச் ஆஃப் நோ கிரவுண்ட் கண்டத்தில் ஏற்பட்டுள்ள கடலடி கேன்யான். அடுத்து ஸ்வெல் வீக்கம். சிம்பிள்னா குறியீடு. சிமெட்ரிக்கல்னா சமசீருள்ள. ஸ்னாப்டிக் சுச்சுவேஷன் வான் சூழ்நிலை சார்பான நிலை. அடுத்து சிங்க்ளைன் கீழ்நோக்கிய வளைவு. அடுத்து சிங்க்ளைனோரியம் கீழ்நோக்கிய வளைவு தொகுதி. ஸ்னாப்டிக் ஒன்றாக புலனாகும். சிந்தசிஸ்னா தொகுப்பு. சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் உருவாக்கிய பொருட்கள். அடுத்து டேக்கோமெட்ரி வேகம் அளத்தல். டாலஸ்னா உடைக்கற்குவை. அடுத்து டேஞ்சன்ட் தொகுகோடு. அடுத்து டேஞ்சன்ட் ஸ்கேல் கிலோனோமீட்டர் தொடுகோட்டளவு கிலோனோமீட்டர். டேஞ்சன்ட் ஸ்க்ரீவ் தொடுகோட்டு தேகு. டேப் அளவை. டெக்னாலஜி தொழில்நுட்பவியல். டெக்டோனிக் புயோட்டிற்குரிய. அடுத்து டெலிகம்யூனிகேஷன் கம்பி வழி போக்குவரத்து. அடுத்து டெலிகிராஃபிக் கேபிள் தந்தி வடம். டெலிஸ்கோப் தொலைநோக்கி. டெம்பரேட் மிதவெப்ப நிலையில் உள்ள. டெம்பரேச்சர்னா வெப்பநிலை. டென்ஷன் இழுவிசை. டெர்மினல்னா இறுதியான. டெரஸ்னா திடல் அல்லது திட்டு. டெரசைட் சிறுபடி. டெரைன்னா நிலம் நிலக்கூறு நிலவகை. டெரன் டயக்ராம்ஸ் நில உருவ படங்கள். அடுத்து டெரஸ்ட்ரியல் புவிக்குரிய. டெரஸ்ட்ரியல் யூனிட்ஸ் புவிப்பகுதிகள். டெரிஜினஸ் கண்டவரை அடிமண். டெரிட்டோரியல் இடத்திற்கு உரிய. டெரிட்டரினா இடம். டேராஹெட்ரல் தியரி நான்முக கோட்பாடு. டெக்ஸ்சர் அமைப்பு தரம். தாளவ் ஆற்றுப்படுகையின் நெடுக்குவச தோற்றம். தெர்மல் வெப்பம். தெர்மல் கண்டக்டிவிட்டி வெப்ப கடத்தும் திறன். தெர்மல் எஃபிஷியன்சி ஃபேக்டர் வெப்பத்தரத்தின் அளவு. தெர்மல் ரேடியேஷன் வெப்ப கதிரியக்கம். த்ரெஷோல்ட் வாயிற்படி அல்லது தொடக்கம். த்ரஸ்ட் பிளான் உதைப்பு தளம். தண்டர்ஸ்ட்ரோம் இடியுடன் கூடிய புயல். டைடில் போர் அலை ஏற்றம். டைடல் ஃபோர்ஸஸ் அலை விசைகள் அல்லது ஏற்றவற்ற விசைகள் அப்படி சொல்லலாம். அலை விசைகள்னு சொல்லலாம். அடுத்து டைடில் ஸ்கோர் அலை குடைவு. டைட்னா ஏற்றவற்றம். டைடு வாட்டர்னா ஏற்றவற்ற நீர் ஏற்றவற்றம். அடுத்து ட்லிண்ட் சாய்வு. டேம்போலோ இணைக்கும் மணல் திட்டு. டோப்போகிராஃபிக் ஸ்டடி இடவிவரம் அறியும் முறை. டோப்போகிராஃபிக்கல் மேப் இடவிவர வரைபடம். டோப்போகிராஃபி இடவிவரம். டோஃபோனமி இடப்பெயரியல். அடுத்து டோப்போனைம் இடப்பெயர். டோப்போசெட்னா மேலிட்ட டெல்டா முகப்படிவுகள். அடுத்து டார் வானிலையால் உருகுலைந்து தனித்து நிற்கும் கருங்கல் பாறை. டோர். டொர்னாண்டோ சுழல் காற்று அப்படி இல்லைனா புயல் காற்று. டொரன்ஸ் பெருமலை. டொரிட் வெப்ப மண்டலம். டோட்டல் என்விரான்மெண்ட் எல்லாம் அடங்கிய சூழ்நிலை. டவுன் பிளானிங் திட்டமிட்ட நகரமைத்தல். டெரஸ் எலமெண்ட்ஸ் சுவடு கூறுகள். ட்ராக் ப்ரொஃபைல் சாலை குறுக்கு வசப்படம். ட்ராக் ஆஃப் டிப்ரெஷன் அழுத்த குறையின் சூழ் பாதை. ட்ரேட் ஏரியாஸ் வணிகப் பகுதிகள். ட்ரேடு விண்டு அயனக்காற்று. அது டிராஃபிக் சென்சஸ் போக்குவரத்து வாகன கணக்கு.
டிராஃபிக் ஃப்ளோ சாலையின் போக்குவரவின் அளவு. ட்ராம்ப் ஸ்ட்ரீமர் அப்படின்னா எங்கும் செல்லும் கப்பல். அடுத்து டிரான்ஸ்கான்டினென்டல் ரயில்வேஸ் கண்டம் கடக்கும் இருப்பு பாதை. அடுத்து டிரான்ஸ்ஹியூமனைஸ் அப்படின்னா மந்தை இடமாற்றம். அது டிரான்சிஷன் பீரியட் அப்போ நிலைமாற்ற காலம். டிரான்சிஷனல்னா நிலை மாறுபடுகின்ற. அடுத்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா கண்ணாடி போன்ற இல்லை ஒளி ஊடுருவல். டிரான்ஸ்போர்ட்னா போக்குவரத்து. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஜியாகிரஃபி போக்குவரத்து புவியியல். டிரான்ஸ்வர்ஸ் ப்ரொஃபைல் அப்படின்னா குறுக்கு வசப்படம். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்போ குழுக்கல்கள். அடுத்து டிரான்ஸ்வர்ஸ் மேப்பிங் அப்போ வழிபோக்கு முறையே வரைபடம் வரைதல். டிரான்ஸ்வர்ஸ் சர்வே வழிபோக்கு முறை சர்வே. அடுத்து டெர்லசைட் அப்படின்னா கொடி பின்னலான. அடுத்து டெரிமோர் அப்படின்னா நடுக்கம். ட்ரென்ச்னா அகலி மாதிரியான ட்ரென்ச் அப்படிலாம் சொல்லுவோமா. அடுத்து ட்ரையாங்கிள் ஆஃப் எரர் வலுவின் முக்கோணம். ட்ரையாங்குலேஷன் அப்படின்னா முக்கோண முறை சர்வே. ட்ரிபியூட்டரி அப்படின்னா துணையாறு உபநதி. அடுத்து ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஸ்டேஷன் திரிகோண நிலையம். அடுத்து ட்ரில்லோபைட் அப்படின்னா முக்கூற்று உடல் தொல்லுயிரி. அடுத்து ட்ரெப்போபாஸ் அப்படின்னா வெப்பநிலை மாறும் மண்டல எல்லை. அடுத்து ட்ராப்போஸ்பியர் அப்படின்னா வெப்ப மண்டலம். டிராஃப்ட் அப்படின்னா நீண்ட பள்ளம். ட்ராஃப் காம்பக்ஸ் நீள் பெட்டி திசை காட்டி. ட்ரூ பியரிங் நேரான திசையளவு. ட்ரவுன்கேஷன் முனை திசைவு. டஃப் அப்படின்னா எரிமலை சாம்பல்கள். டஃப் கோன்ஸ் எரிமலை சாம்பர் கூம்பு. அடுத்து டுமிலி அப்படின்னா செங்குன்று. டுண்ட்ரானா தந்துருவம். ட்வைலைட் அப்படின்னா சந்தி வேலை மங்கள் ஒளி. இதான் கரெக்டாக இருக்கும் மங்கள் ஒளி ட்வைலைட். அப்போ 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இரு மறைவிடம் கொண்ட தொலைவு தோற்றம். அடுத்து டைஃபோன் அப்படின்னா கடும் புயல். அடுத்து ஆபிகுட்டஸ் ரிசோர்சஸ் எங்கும் நிறைந்த வளங்கள். அம்ப்ரா அப்படின்னா கருநிழல். அல்ட்ரா பேசிக் காரமிக்க பாறை. அடுத்து அன்கன்ஃபார்மிட்டி படிவு இடை அரிப்பு. அண்டர்டவ் அப்படின்னா கடலில் அலை இழுப்பு. யூனிஃபார்ம் ரீஜியன்ஸ் பண்பொத்த பிரதேசங்கள். அடுத்து யூனிவர்ஸ் அப்படின்னா பேரண்டம். அப்பர் ஹேர் வழிப்புறையின் மேல்பாகம். அப்பர் த்ரோ பிளவில் உயர்ந்த பக்கம். அர்பன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா நகர தொழில் வகைகள். அர்பன் லேண்ட் யூஸ் சர்வே இப்போ நகரநில பயன்பாட்டு கணக்கெடுப்பு. அர்பனைசேஷன் அப்போ நகரமயமாதல். அர்பன் பேட்டர்ன்ஸ் நகரமைப்பு வகைகள். அர்பன் பாப்புலேஷன் அப்படின்னா நகர மக்கள் தொகை. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அமைப்பு. அடுத்து வேக்கம் அப்படின்னா வெறுமை. வேனிஷிங் பாயிண்ட் அப்படின்னா மறைந்து போகும் புள்ளி. வேப்பர்னா ஆவி. வேப்பரைசேஷன்னா ஆவியாதல். வேரியபிள்னா மாறி இல்லை மாறிலி அப்படி சொல்லலாம். மாறிலி சொல்லலாம் மாறி. வேரியபிள் ஸ்கேல் மாறுபடும் அளவை. வேரியபிலிட்டி மாறும் தன்மை. ஸ்கேல்னா அளவை. லிட்டினா தன்மை. அடுத்து வேரியேஷன் அப்படின்னா மாறுபாடு. வீர் அப்படின்னா திருப்பம். வெஜிடேஷன் மேப் தாவர வகை வரைபடம். வெலாசிட்டி வேகம். வெண்ட் சிறு திறப்பு. வெர்னல் அப்படின்னா வசந்த கால. வெர்னியர் அப்படின்னா நுண்ணளவு கருவி. வெர்டிக்கல் செங்குத்தான. வெர்டிக்கல் எக்ஸாகரேஷன் இப்போ குத்துயர பெருக்கம். அடுத்து வெசிலஸ் அப்படின்னா கண்ணறைகள். வைப்ரேஷன் அதிர்வு. விஸ்காசிட்டி பாகுநிலை. விசிபிலிட்டி தோற்ற தெளிவு. அடுத்து வைட்டல் ஸ்டாட்டிக்ஸ் உயிர் புள்ளியியல். விட்டிகல்ச்சர் திராட்சை பயிர்முறை விட்டிகல்ச்சர்ன்றது. வல்கானிக் கோர்ஸ் எரிமலைத்தண்டு. வால்யூமெட்ரிக் டயக்ராம்ஸ் கன உருவ படங்கள். வெர்டாக்ஸ் அப்படின்னா சுழிப்பு. அடுத்து வாடி அப்படின்னா வறண்ட ஆற்றுப்படுகை. வார்ம் அப்படின்னா வெப்பம். கரண்ட் ஃப்ரண்ட் அப்படின்னா வெப்ப நீரோட்டம். வார்ப்பிங் அப்படின்னா பலகை வனத்தில். அடுத்து வாஷ் கலர் அப்படின்னா நிறப்பூச்சி. வாட்டர் கேப் ஆறு உடைய பள்ளத்தாக்கு. வாட்டர் ஹோல் அப்படின்னா சுனை அல்லது குட்டை. வாட்டர் மாசஸ் நீர்ப்பகுதிகள். வாட்டர் ரிசோர்சஸ் நீர் வளங்கள். வாட்டர் ஷெட் நீர் பீரிநிலம். வாட்டர் ஸ்பவுட்ஸ் அப்படின்னா நீர் தம்பம். அடுத்து வாட்டர்
டேபிள் அப்படின்னா நிலநீர் மட்டம், வேவ்ஸ் அலைகள், வெதரிங்னா வானிலை, வெதர்னா வானிலை, வெதரிங்னா வானியல் சிதைவு. ஓகேவா, வெதர்னா தான் வானிலை, வெதரிங் அப்படின்னா தான் வரணும், சிதைவுன்னு வரணும். அடுத்து வெதர் மேப் வானிலை வரைபடம். அடுத்து வெஸ்டர்லைஸ் அப்படின்னா மேல் காற்று, வெஸ்ட் விண்ட் ட்ரிஃப்ட் அப்படின்னா மேல் காற்றால் உண்டாகும் கடல் நீர் ஓட்டம், வியர்ஸ் அப்படின்னா தூம்புகள், வேர்ல்பூல் அப்படின்னா நீர் சுழல், விர்ல்விண்ட் அப்படின்னா சுழல் காற்று, ஹோல் சர்க்கிள் பியரிங் முழுவட்ட திசை அளவு, விண்டு கேப் ஆறு இல்லா பள்ளத்தாக்கு, விண்டு அப்படின்னா காற்று மண்டலம், விண்ட் ரோசஸ் காற்று படம், விண்ட் ஷீர் அப்படின்னா காற்று முறிவு, உட் டிஸ்டலேஷன் அப்படின்னா மரைக்காய்ச்சி தார் எடுத்தல், ராட் அயன் அப்படின்னா தேனிரும்பு, ஆடு ஒரு தேனிரும்பு பார்த்துருப்போம். அடுத்து ஜீரோஃபைட் அப்படின்னா வற்ற நில வளரி, ஜெனித் அப்படின்னா உச்சி அல்லது முகடு, ஜெனிட்டல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா உச்சி சட்டம், ஜோனல் ப்ரொஃபைல் அப்படின்னா மண்புரை குறுக்கு வெட்டு படம், ஜோன் அப்படின்னா மண்டலம், ஜோ ஜாகிரபிக்கல் அப்படின்னா விலங்கு இனப்பரப்புக்குரிய, ஜுவாலஜிக்கல் ஜியாகிரஃபி விலங்கு இனப்பரப்பியல், அர்பன் அக்ளோமெரேஷன் ஒருங்கிணைந்த நகர்ப்புறம், அர்பன் ஃப்ரிஞ்ச் அப்படின்னா நகர்ப்புற விளிம்பு, வேக்கம் டியூப்ஸ்னால் வெற்றிட குழாய்கள். இதோட கலைச்சொற்கள் ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்டது முடிஞ்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ. அப்படியே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.